பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம் மேல வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. நீங்கள் தேவனுக்கென்றே வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டீர்கள், அப்படி சொல்லலாம். டெலிபரேட். நீங்க சாதாரணமா உருவாக்கப்படல. வீட்டுல குழந்தைங்க வரும் பொழுது அதிகமா அன்பு பெருகுது. அன்பு அதிகமா பெருக ஆரம்பிக்கும் பொழுது இந்த தாங்கிக் கொள்ளும் கூடிய திறமையுமே அதிகமாயிடுது. இப்பெல்லாம் 2க்கு மேல எப்போதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அன்பு கூறுறதெல்லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. அது உலக வழிமுறைப்படி. நான் சொல்றது உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் இப்போ பழைய காலத்தை விட இப்ப ரொம்ப அப்ளூன்ஸ், ரொம்ப வளமா இருக்குது. வளமா இல்லாத காலத்திலேயே 10-12 பேருக்கு அவங்களெல்லாம் வாழ வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நான் ஒரு PhD பட்டமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் 2 பிள்ளை பெற்றுக்கிட்டு அதை அப்படிப்பட்ட மனநிலைமையில வந்துட்டாங்க. இங்க தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்றது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு பெருகிக்கிட்டே இருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் செய்யும். நேற்று இந்த போன வாரம் இந்த மன உறுதியை குறித்து நாம பேசணும். தேவன் அவர் மாறாதவர். மன உறுதி மனிதனுக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறதுனாலதான் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயர் 10:35 நம்ம வாச்சோம். அந்த தைரியம், கான்பிடென்ட் லிவிங், தைரியமா வாழ்றது, மன உறுதியா வாழ்றது, இதற்கான முக்கியமான ஒரு காரியம் தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். உலகத்துக்கு அவர் தேவனாக இருக்கிறார், எனக்கு தகப்பனாக இருக்கிறார் என்ற அந்த அறிவு வரும் பொழுது நமக்கு மன உறுதி உண்டாகிறது என்று நாம போன முறை பார்த்தோம். ஏசாயா 63 இந்த வசனங்களே திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எடுத்து எழுதி வச்சு திருப்பி அதை தியானிக்கும் பொழுது ரொம்ப நன்றாக இருக்கும். ஏசாயா 63:16 ஆபிரகாம் எங்களை அறியவில்லை, இஸ்ரவேல் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அனாதி காலமாக நீர் எங்களுடைய பிதாவும் எங்களுடைய மீட்பருமா இருக்கிறீர்னு சொன்னோம். அப்ப பிதாவானா நம்மளை மீட்கிறார் என்ற அந்த ஒரு ஞானத்துக்குள்ளயும் அறிவுக்குள்ளயும் நாம வந்தோம். அப்ப நம்முடைய பிதாவானா நமக்கு நிச்சயமா ஒரு மீட்பு இருக்குது. இப்படிப்பட்ட மன உறுதி நமக்கு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் என்ற அந்த அறிவுக்குள்ள வரும் பொழுது இந்த மன உறுதியானது நமக்கு எப்பொழுது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மன உறுதிய எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான். சில நேரத்துல குடும்பத்துல கூட சில பேரு மன உறுதி இருக்காது. 90% அப்படியே இதாயிடுவாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஒரு சின்ன பயம் வந்தா கூட நம்ம பார்ப்போம். ஒரு சில பேர் நல்லா தைரியமா இருப்பாங்க, ஒரு சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா அன்பு என்ன பண்ணும், ஒருத்தர் தைரியம் இல்லாம இருந்தா தைரியப்படுத்தும். அதுதான் காரியம். குடும்பத்துல கூட நிறைய நேரத்துல
பலவீனமாக எண்ணப்பட்டவர்கள் கூட நமக்கு தைரியத்தை சொல்றாங்க. அது அவசியமா இருக்கு. அது அன்பின் நிமித்தமாக நிறைய பிசினஸ்ல கணவன்மார்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த மனைவிமார்கள் கொடுக்கக்கூடிய அந்த தைரியமும் ஊக்கம் தான் அவங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்குது. நிறைய நேரத்துல ஒரு தேவ ஊழியக்காரருக்கு சொன்னார், அது உண்மைதான். உங்க வீட்டுல மனைவிதான் பரிசுத்த ஆவியானவர், சின்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களை யதார்த்தத்துல பார்த்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அது உண்மைதான், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை முறை மனைவி மேல பிள்ளைகள் மேல எல்லாம் சீறி விழுந்த பிறகும் இந்த மனைவிமார்கள் காட்டுகிற அந்த தேவ அன்பு நமக்கு ஒரு மன உறுதிய குடும்பத்துல கொண்டு வருது. என்ன செய்யறதுன்னு பல வழியில யோசிச்சவனுக்கு அந்த மன உறுதி குடும்பத்துல வருது. அந்த மனைவி உற்சாகப்படுத்தும் பொழுது வருகிறது. ஏன் இந்த உலகத்துல நிறைய நேரத்துல மன உறுதி இல்லாம போகுது? தவறான செய்திகள், தோல்விகள், மனித திட்டங்கள், மனித எண்ணங்கள் இப்படி எல்லாம் வரும் பொழுது திட்டம் போடுறதெல்லாம் தப்பே கிடையாது. திட்டம் எல்லாம் போடணும். திட்டம் போடாதவன் தோல்விக்காக திட்டம் போடுறான், அவ்வளவுதான். பிளான் டு ஃபெயில் இஸ் ஃபெயில் டு பிளான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்க மேல வருகிறது. நீங்க நிமிர்ந்து நிற்கும்படியாக, கால சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, லாக்டவுன் போனது வில்சன் உடன்படிக்கை பத்தி சொன்னாங்க. அப்ப கூட 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தும் செருப்பு தேயாம, இப்படியெல்லாம் ஒரு செருப்பு இப்ப கண்டே பிடிக்க முடியும். கிழியாத சட்டை, அதாவது தேவ பிரசன்னம், அதுதான் முக்கியம். 40 வருஷம் வனாந்தரத்துல எல்லாமே ரொம்ப நல்லவங்க கிடையாது. முறுமுறுத்தவங்க, சண்டை போட்டவங்க, சொன்னதை கேட்காதவங்க, இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில தேவனுடைய அன்பு மகா பெருசாக இருக்கு. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்காகவும், அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக மோசே ஜெபிக்கிற ஒரு மனிதனாகவும் தேவ பிரசனத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருந்தான். நம்ம குடும்பத்துல கணவன்மார்கள், பெற்றோர்கள் ஒரு தேவ பிரசனத்தை நம்ம குடும்பத்துல எப்பொழுதும் கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவ சிந்தை நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம பழகிக்கணும். ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். கர்த்தரிடத்துல சொல்லுவோம். பிள்ளைங்க ஏதாவது ஒன்று கேட்டா, ஒரு பைக் கேட்கறாங்க, வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை. ஒரு கார் கேட்கறாங்க, வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு ஃபேக்டரி அமைச்சு கொடுக்கணும், தப்பு கிடையாது. ஆனா எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, நம்ம கர்த்தரிடத்துல கேட்போம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் குறைவில்லாமல் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ பிரசன்னம் அங்க வழி நடக்கும். மக்கள் சொந்த முயற்சியில பரிசுத்தமா நடக்கிறதுனாலதான் நிறைய நேரத்துல விழுந்து போயிடுறாங்க. கிருபைங்கிறது நமக்கு ரொம்ப 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 அவசியமா இருக்கு. தகுதி இல்லாத மனிதனுக்கு காட்டப்படக்கூடிய இரக்கம் என்று நம்ம சொல்லுகிறோம். தேவ பிரசன்னத்துல வரும் பொழுது அந்த கிருபை நமக்கு எப்பொழுது உண்டாயிருக்கு. பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15:10, மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னோடு இருந்த அந்த கிருபையே அப்படி செய்தது என்றார். அப்ப
மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டு, ஆனால் நான் அல்ல, என்னோடு இருந்த அந்த கிருபை அப்படி. அப்ப கிருபை பெற்ற ஜனங்கள் சோம்பேறியாவே இருக்க முடியாது. கிருபை என்பது ஒரு சோம்பல்தனத்துக்கு ஒரு மூடுதலாக இருக்க முடியாது. கிருபை என்பது கிருபை பெற்ற மக்கள், அதாவது ஒரு மனுஷன் தானா சொந்த பலத்துல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பேரு கிரியை. தேவனற்ற ஒரு கிரியை, அது டயர்ட் ஆயிடும். ஆனா கிருபைங்கிறது தேவனுடைய திறனாக இருக்கிறது, தேவனோடு சேர்ந்து செயல்படுவதாக இருக்கிறது. கிருபைங்கிறது இஸ் தி எபிலிட்டி ஆஃப் காட். யோவான் 1:14 கிருபையின் மேலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். கிரேஸ் ஃபார் கிரேஸ். ஒரு டிரான்ஸ்லேஷன் பிளெஸிங் அப்பான் பிளெஸிங் NIV அப்படி. அப்ப இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த அறிவு மிக முக்கியமானது. விசுவாசம் ரட்சிப்பினாலதான், விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு வருகிறது. விசுவாசங்கிறது தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறதுனால பேசினோம் என்று 2 கொரிந்தியர் 4:13 நாம வாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லுது. தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பனிமலையை உருக பண்ணுக செய்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பெண்மானை ஈவ பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசும் பொழுது அந்த மன உறுதி நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவ ஜீவியங்கிறது நம்ம சொந்த முயற்சியில பரிசுத்தமா வாழ முயற்சிக்க பண்ற பாருங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். நிறைய நேரத்துல அதை தான் நான் பார்ப்பேன். நிறைய ஃபெயிலியர் ஆயிடும். 4 காரியத்துல நல்லது செய்வாங்க, 5வது காரியத்துல ரொம்ப சொதப்பிடுவாங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்ப தேவ கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் பரிசுத்தமாய் நடப்பதற்கு தேவ ஒத்தாசையும் தேவ கிருபையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மன உறுதி எப்படி வருகிறது? நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற அந்த அறிவு இருக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இல்லை. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு கவலை கிடையாது. எல்லாவற்றையும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவர் தனக்கு வேண்டுமென்றே நம்மை சிருஷ்டித்தார். டெலிபரேட்டா அப்படிதான் நம்மள படைச்சிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்களாக நம்மை படைத்திருக்கிறார். அதனாலதான் எப்பவுமே எனக்கு ஒரு இஷ்டம், இயேசு என்ற வார்த்தையை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். இயேசு என்று வார்த்தை சொல்லுகிற நாவு பாக்கியம் உள்ளது. இதுதான் மிக சிறந்தது. எப்பவுமே நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில். நான் 4வது படிக்கிறப்ப அந்த கேத்தலிக் டீச்சரு இயேசு பேரை சொன்னா பேய் பயப்படும். நாங்க இதான் முதல் சுவிசேஷம். இயேசு என்ற பேருக்குள்ள சகலமும் அடங்கியிருக்கு. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கிறது. உண்டானது ஒன்றும் அவரை எல்லாமும் உண்டாகவில்லை, சகலமும் அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. இந்த இயேசுக்குள்ள பரிபூர்ணம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் சென்று சுகமாயிருப்பான். நம்முடைய நீதி நம்ம சொந்த பலத்துலதான் நிறைய நேரத்துல மக்களை கம்பேர் பண்ணிடுறோம். இயேசுவே என்னுடைய நீதியா இருக்கிறார், அவரே என்னுடைய ஞானமாக இருக்கிறார்,
அவரே என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார். அவரே என்னுடைய மீட்பா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 தேவனாலே இயேசுவே நம்முடைய நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். என்னுடைய நீதியை குறித்து நான் ஒருபோதும் மேன்மை பாராட்டுவதே இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே உண்டான அந்த மீட்பு தான் நமக்கு இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இரத்தத்தின் ஊடாக நம்மை பார்க்கிறார். அப்படிதான் கொலோசியர் 1:19, 20, 21, 22, 23 வரலும் நீங்க வாசிச்சா அது விளங்கிக் கொள்ளுவீர்கள். தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைக்கும்படியாக அவர் பிரியம் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தையும் பரலோகத்தையும் அவர் ஒப்புரவாக்கினார். அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நம்மளை குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது இது இப்படி ஆகிறது. நாம தேவ ஜனங்களாக இருக்கிறதுனால தரம் குறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நாம போகவே முடியாது. ஒரு பொய்ய கூட நம்மளால பேச முடியாது. அந்த லெவலுக்கு தேவ நம்ம எதிர்பார்க்கிறோம். தேவ கான்சியஸ் நமக்குள்ள இருக்கும் பொழுது கேட்ட மாதிரியே சொல்லணும். நம்ம அப்படி பழகணும். அப்படி பழக தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த கான்சியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப மன உறுதி நமக்கு வருது. வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் மன உறுதி வருது. இந்த மன உறுதி ஜெபிக்கிறதுல நம்ம வெளிப்படுத்தணும். வாசிக்கிறேன். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணு வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இப்ப ஜெபம் விழித்து கொண்டு ஜெபம் பண்ணணும். எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடந்து கூட இமீடியட்டா ஜெபிக்க பழகணும். இப்ப மிகுந்த மன உறுதியோடு எங்க அப்பாட்ட கேட்டிருக்க, அவர் நிச்சயமா அதை செய்வார். இன்னைக்கு போறேன், கம்பெனிக்கு போறேன், அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ண, ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லுவேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காரியங்கள் நடக்கிறத நான் பார்க்கிறேன். நான் பிசினஸ்ல டெக்ஸ்டைல் ஏஜென்டா இருந்தப்ப 15 நாள் டூரு, மீதி 15 நாள் கம்பெனில இருக்கணும், வரணும். சென்னையில எனக்கு ஒரு பிசினஸ் சேல்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் கம்பெனிக்கு ஒரு 12 மணிக்கு வந்தா போதும். ஏன்னா அவங்க மற்ற நாள்லாம் வெளியே வேலை செய்யறதுனால. நான் கொஞ்சம் லேட்டா தான் போவேன், தூரமா இருந்ததுனால. ஆனா படியில ஏறி கம்பெனிக்குள்ள 2வது மாடிக்குள்ள போறதுக்குள்ள நான் ரசிக்கப்பட்ட புதுசுல அதான் it was 82 or 83. கம்பெனியில இருக்கிற அந்த மார்வாடிக்காக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போவேன். நான் போன உடனே எல்லாருக்காகவும் சோத்திரம் பண்ணிட்டு போவேன். நான் போன உடனே தான் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், எல்லாம் அற்புதங்கள் செய்யும். என்னோட இன்னொரு மார்வாடி ஒர்க் பண்ணாரு. அவர் சொல்லுவாரு, என்னப்பா நீ வரப்ப உங்க சாமிக்கு பூ போட்டு வந்தியா? நீ வந்தோன்னா முதலாளி ரொம்ப சாந்தமா மாறிட்டாரு, ரொம்ப கடுகடுன்னு பேசினாரு, எல்லாருக்கும் இப்ப டீ சொல்றாரு அப்படிமா. நீ பூ போட்டு வந்தியா? அப்ப ஜெபிக்கிறது God is interested in every minor detail of your life. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப கருத்துள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்.
என்ற அந்த அறிவு நமக்கு வரும் பொழுது நம்ம எண்ணங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் பெரிது ஆகுவதற்கு முன்பாகவே சின்ன 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 காரியமாவே சொல்லிட்டு வர்றோம்னு வச்சுக்க, நிச்சயமா ஒரு அற்புதங்களை தேவன் செய்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். டேவிட் செல்வராஜுக்கு ஏசாயா 41:10 சொன்ன மாதிரி அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையினுடைய மையமாக பாரும் பொழுது சகல காரியம் நமக்கு உண்டாகும். இந்த வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு மன உறுதியை கொடுக்கும். அத நம்ம நினைக்கணும். மன உறுதியை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஜெபமுமே எல்லா மனுஷருக்காக நாம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா. சகல பரிசுத்தவான்களுக்கும் அப்படின்னு சொன்னா ஊர்ல இருக்கிற பிஷப்பு, போப்பு, அப்போஸ்தலர்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சபையில வர ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே பரிசுத்தவான்கள் தான் பவுல் சொல்றாரு. எபேசில இருக்க பரிசுத்தவான்களுக்கு எழுது, கொரிந்து சபையில உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுறதாவது. கொரிந்து சபையில பரிசுத்தவான்களா எல்லா அக்கறம் பண்ணாங்க. பவுல் அப்படி பார்த்ததுனாலதான் சபை தீர்த்து இருந்துச்சு. ஒரு மனுஷனை நல்லவனா பார்க்க ஆரம்பிச்சு அவன்கிட்ட தேவன் கொடுத்த எவ்வளவு, யூ ஆர் டெலிபரேட்லி கிரியேட்டட், தேவனுக்கென்று நீங்க உருவாக்கப்பட்டவர். நம்ம மேய்ப்பரா இருக்கோம். இந்த ஒரு ஆடு கொஞ்சம் வீக்கா இருந்தா அதுக்கு ரொம்ப அதிகமா கர்ஷனம் கொடுப்போம். நொண்டி ஆடா இருந்தா தோல்ல தூக்கி சுமந்துட்டு தான் வரணும். இந்த ஆடு அங்க போய் முட்டிடுச்சு, இந்த பாஸ்டர் என்ன அவருக்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. பலவீனம் உள்ளதுக்கு நம்ம அதிக கர்ஷனை கொடுக்கிறோம். இந்த அன்பு தேவ அன்பா இருக்கு. ஆகையினால தேவன் அதே எண்ணங்களை நமக்கு கொடுக்கிறார். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனும் நாமும், கடவுளும் நாமும், நம்ம அப்பாவும் நாமும். ஆகையினால நீங்க ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது உங்க குடும்ப பிசினஸ், தேவனுடைய பிசினஸ். நீங்க வேலை செய்யற இடத்துல தேவனால பணியமர்த்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற அந்த அறிவு நமக்குள்ள வரும் பொழுது அது நமக்கு ஒரு மிகுந்த பலனை உண்டாக்குறது. இதுதான் தைரியம். தைரியமே அவரிடத்துல தான் வருது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துல போக, நீ பயப்படாத, தைரியமா நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு. இந்த மன உறுதி எப்படி வருது? அவர் நம்முடைய தகப்பன், அவருடைய வார்த்தையிலே இந்த தைரியம் நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப சகல விதமான வேண்டுதலோடு, அப்ப ஜபங்கிறது ரொம்ப பேர்டன்ஸமா நினைக்க கூடாது. அது ரொம்ப சந்தோஷத்துக்குமான ஒரு காரியம். நான் என் அப்பாட்ட ஜெபம் பண்றேன், இதுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். சில நேரத்துல ஜெபம் பண்றோம், ஊக்கமா ஜெபம் பண்றோம். சொல்லுவாங்களே ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி ஊக்கமா ஜெபம் பண்றோம், உற்சாகமா ஜெபம் பண்றோம். சில பேர் இறந்து போயிடுறாங்க. கோவிட் டைம்ல அதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்குமே ரொம்ப மனதுக்கமா இருக்கு. ஆனா உலகத்துல இருக்க பீஸை வாங்கிட்டு எத்தனையோ ஆப்ரேஷன் பண்றாங்க டாக்டருங்க, அது தப்பு இல்லை. ஆனா இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்க டாக்டர் பட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாங்களா? இல்ல, நிறைய காரியம் இருக்கு இதுல. நாமளுமே மன உறுதியோடு ஜெபிக்கிறது இல்லை, விட்டு கொடுக்காம ஜெபிக்கிறது இல்லை. மிகவும் மோசமானவன் திமிரு பிடிச்சவனுக்கும் விடாம ஜெபம் பண்ணணும். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையில போடுறேன்னா, நிறைய நேரத்துல நம்ம மனசுல அப்படிப்பட்ட வார்த்தையில அமருது. விடாம நம்ம ஜெபிக்கணும். அப்ப அந்த மன உறுதி நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு.
நம்ம மேல ரொம்ப 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 நம்பிக்கை கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன். அப்ப மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் மன உறுதியை விட்டு விடாதீர்கள். அப்ப ஜெபிக்கிறப்ப நம்ம கர்த்தர் யார் என்று அறிவிக்கும் போது நடக்குது. நம்ம ஜெபிக்கிறப்பையும் மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசும் பொழுதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதனால நான் இதெல்லாம் ஒரு தேவ ஆலோசனையாக மாத்திரம் இல்ல, தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய இருதயத்திலிருந்து நான் பேசுகிறேன். மனுஷருடைய ஞானத்தின்படி அல்ல, மனுஷனுடைய சொந்த பலத்தின் அடிப்படையில் அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நிலை ஜீவிக்கிறார். மரித்த நான் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட நான் உட்காரப்படுகிறேன் என்ற அந்த சிந்தனையிலிருந்து நாம பேசப்படும். நீங்களும் நானும் நாம வேலை செய்யற இடங்கள்ல கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். மன உறுதியோடு நிற்கணும், மன உறுதியோடு நிற்கணும். நோக்கம் சிதறக்கூடாது, நோக்கம் சிதறக்கூடாது. ஒரு முறை நான் டெல்லியில இருந்தேன், ஒரு 14 நாள் இருந்தேன். ஒரு சனிக்கிழமை டயனா இறந்து போயிட்டாங்க, பிரின்ஸ் டயனா. அடுத்த சனிக்கிழமையும் அதுக்கு அடுத்த சனிக்கிழமையும் மதர் தெரசா இறந்து போனாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் போன வாரம் பிசாசு கூப்பிட்டு போயிட்டான், சும்மா ஜோக்கா சொல்லிட்டேன். அந்த மாதிரி கூட கண்டம் பண்றது எனக்கு இஷ்டம் கிடையாது. மதர் தெரசா தேவதூதர்கள் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு நிறைய பேர் கோவம் வந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம். அது எப்படி அந்த அம்மாவை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்க? அவரு தயாபரா இருந்தாலும் இவங்க விட மாட்டாங்க. அந்த அம்மாவுடைய மனதுரிமை, மன உறுதி. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம நிறைய நேரத்துல எளிதில எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிடுறோம். மலை பிரசங்கத்துல கூட இயேசு 7ஆம் அதிகாரத்துல சொல்றார், ஜட்ஜ் நாட், மற்றவர்களுக்கு நியாயம் தீர்க்காதேன்றார். நம்ம நிறைய பேருக்கு நியாயம் தீர்த்ததுனால அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியல. இவெல்லாம் மனம் திரும்பவே மாட்டான் அப்படின்ற மனசுல நினைச்சிடறோம். நியாய தீர்ப்பு தெரியாமையே நியாய தீர்ப்பு கொடுத்துடுறோம். இதெல்லாம் அவ்வளவுதான். அன்புல இருக்கிறவங்க பரிந்து பேசுறவர்களா இருப்பாங்க. நான் ஒரு உயர்வான வழிகளை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய இருதயத்திலிருந்து உன்னதமான வழிகள்ல நீங்க உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயிலத். அன்புக்கு தோல்வி என்பது கிடையாது. நீங்க ஜெபிச்சு ஒருத்தருக்கு ஒண்ணு நடக்கலைன்னா கூட நீங்க மனசு கஷ்டப்படுறத காட்டிலும் உங்களோட சேர்ந்து தேவனுமே மனது கஷ்டப்படுவார். அந்த வாய்ப்பை அவனுக்கு நான் கொடுத்திருக்கேன், அவங்க தட்டிட்டாங்க. அப்படிதான் தேவன் வருத்தப்படுகிறார். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த காலங்கள்ல நடக்க போகுது. தேவன் நிறைய பேர் சொல்றாங்க 3வது வேகம், அதெல்லாம் அதை காட்டிலும் இப்போ ஒரு தேவனுடைய அன்பின் அலை, 3வது அலை வெகு வேகமாக சபைக்குள்ள போகும். முதலாவது தம்முடைய சபையை அவர் சரிப்படுத்துகிறார். சபை சரியாயிடுச்சுன்னா தேசம் சரியாயிடும். நியூஸ் பேப்பர்ல, மீடியாவுல எல்லா அரசியல்வாதியும் ஒருத்தன் திட்டிட்டு இருக்கிறான்னா, சபையில இருக்கிற ஊழியக்காரங்க இந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்களை திட்டிட்டு இருக்கிறதுனால உலகத்தை திட்டிட்டு. ஒரு அன்பின் அலை, தேவ பயம் சபைக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது உலகத்துக்குள்ள தேவ பயம் வந்துடும்.
நிறைய பேர் ஊழியத்துல ஒருத்தர் ஒருத்தரை தாழ்த்தி திட்டி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நம்ம எதிர்பார்த்த இந்த எழுப்புதல் வராம போறதுக்கு இதுதான் காரணம். ஆனா தேவனுடைய அஜெண்டாவில் இருக்கு இது. அந்த அன்பினால ரொம்ப வேகமா சபைக்குள்ள வரும். ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா இருக்கும்படியாக அந்த கிருபை நமக்கு வரும். ஒருத்தரையும் தாழ்த்தி பேசுறது இல்லை. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்யறதுக்கு இன்னும் நம்ம ஒரு பெரிய இது செய்ய வேண்டியது. கொலை பண்ணணும், பொய் சொல்லணும், திருடணும்னு அவசியம். உனக்கு என்ன தெரியும் நினைச்சா கூட போதும். ரொம்ப நாளைக்கு முன்ன கேரளாவில் இந்த காயங்குளம்னு ஒரு இடம், அப்புறம் அதுக்கப்புறம் ஓச்சிரான்னு அங்க ஒரு ஹோட்டலுக்கு போவேன் சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய டெம்பிள். பஸ்ஸை விட்டு இறங்கி வரும் பொழுது ஒரு பிச்சைக்காரர் காசு கேட்டார். அப்ப ஒரு ரூபாய் என்னமோ அப்படி தூக்கி போட்டேன். அவ குனிஞ்சி அவருடைய இதுல போடாம அப்படி தூக்கி போட்டேன். உடனே இருதயத்துல ஒரு பிரிக்கிங், அப்படியே ஒரு உறுத்துதல். புறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்ற வார்த்தை வந்து, அப்புறம் ஆண்டவரேன்ட்டு வந்து பைபிள்ல எங்கன்னு பார்த்தா நீதிமொழிகள் 14:21 பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், இறங்கி கொடுக்கிறவன் அப்படின்னு வருது. இந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இவர் நம்மோடு பேசுகிறார். நீங்க நினைக்கலாம் ஜான்கரோட மட்டும் அல்ல, எல்லாரோடுமே பேசிட்டு இருக்கிறார். நீங்க எல்லாருமே தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவர். எல்லாருமே தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவர். டெலிபரேட்லி கிரியேட்டட். தனக்கு வேண்டும்னு சொல்லி வேண்டும்னே கிரியேட் செய்தவர். உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நல்ல முடிவு இருக்கு. ஒரு நல்ல திட்டத்தோட தான் பூமியில உங்களை அனுப்புனார். ஆனா மக்களோ தங்களுடைய அந்த சுயாதீனத்தினால தனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டார். அங்கதான் பிரச்சனை. தேவன் நமக்கு வந்து தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், ஃப்ரீ வில் இஸ் ஹையஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். இதுல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்தது இயேசுதான். அவர் நமக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். அவர் நல்ல தேவன் என்ற அந்த அறிவு வரும் பொழுது நல்லா இருக்கும். நான் இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால நான் போன கோயில், பார்த்த கோயில், சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டு போல, அம்மா கூட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படிதான் இருந்தது. அப்ப எப்ப காலை வெட்டிடுவாரு, கையை வெட்டிடுவாருன்ற மாதிரியே பக்தி இருந்தது. கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இவர் எனக்காக உயிரை கொடுத்தவர், அன்புள்ளவர் என்ற அந்த புதிய ஏற்பாட்டின் அந்த அறிவு, சத்தியம், அவர் நல்லவர்னு விளங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் தெரிந்து கொள்ளுதலும் சரியாயிடுச்சு. முதலாவது தெரிந்து கொள்ளுதல் இயேசுதான். இப்பவுமே எல்லாவற்றையும் அறிந்த இயேசு என்னோட இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லாத எதுவுமே எனக்கு கிடையாது என்று நாம வரும் பொழுது முதலாவது நம்ம பெருமையும் உடைஞ்சு போயிடும். மேன்மை பாராட்டலும் இல்லை. ஏன் சொந்த பலத்துல பரிசுத்தவனாக ட்ரை பண்றாங்க? பெருமை இருக்குது இன்னமும். நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னா ரொம்ப அற்பமா பார்ப்பான். முடிஞ்சு போச்சு. இனி நான் அல்லங்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம்.
அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ அன்பு நம்ம மேல வந்திருக்கு. இந்த அன்பு வந்த இடத்துல நீங்க குறைகளையே நீங்க காண முடியாது. குறைகளை நீங்க காண முடியாது. நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த விருப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அன்பில் இருக்கும் பொழுது. உங்க சொந்தக்காரங்கள்ல யாராவது மன்னிக்க முடியாதவங்க இருந்தாங்க, அவங்களை மன்னிச்சு பாருங்க. பிசாசு உங்க மேல வச்சிருக்கிற கையை எடுத்துருவான், வியாதியை எடுத்துருவான். அவன் 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 அங்க கையை வைக்க முடியாது. அவன் தேவ அன்புல பெருக பெருக தேவ பல நமக்கு மோர் வேர்ட், அதிகமான கத்து, மோர் லவ், மோர் பவர், மோர் வேர்ட், வேர்ட் ஆஃப் காட். தேவ பிரசன்னம் உங்க மேல வருது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க குடும்பத்துல ஒரு பூரணம் நடக்கும். உங்க குடும்பத்துல உங்க மனைவிகளை நீங்க மன்னிப்பீங்க, உங்க மாமனார் மாமியாரை மன்னிப்பீங்க. ஏன் உங்க பிள்ளைகளையே நீங்க மன்னிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சட 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 சடன்னு விழுறது, பிள்ளைங்க மேல எரிஞ்சு விழுவுறது, பெற்றோர் மேல எரிஞ்சு விழுவுறது. ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லும் பொழுது அன்பின் தேவன் உங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்க மூலம் தேவ அன்பு உங்க குடும்பத்துக்கு, உங்க வேலையில் மிகவும் பொல்லாத உலகத்துல வெற்றியை கண்டுபிடிக்கிறதும் வழி நடத்தப்படுறதும் மனுஷ அறிவினால முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் உங்க மேல ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். ஒரு 2-3 வசனம் நான் சொல்றேன், இதை ஞாபகப்படுத்திக்கணும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது வாசிச்சா கூட நானே 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும், இந்த பூமியில பொல்லாங்கு நிறைய இருக்கிற இந்த உலகத்துல என்னால எல்லாரையும் உயர்த்த முடியும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கீழ்ப்படுத்தவும் போல பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அப்ப அதே மாதிரி உபாமை 8:18, வாழ்க்கையில தேவனுடைய மனதை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களிலே பலவீனப்பட்டவர் யாரும் இருப்பதில்லை. டேவிட் செல்வராஜுக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என் பலன் உன்னிலே பூரணமாய் கிரியை செய்யும் என்று சொல்வதற்காக மக்கள் நன்றி. இப்பொழுது உங்களுடைய அன்பு மக்கள் மேல நாங்கள் வருகிறோம்ப்பா. எல்லா லாக்டவுன் சூழ்நிலையில் மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீ போஷித்து வந்திருக்கிறீர். நன்றி, அதிக அதிகமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு சிறந்த காலங்களை நீ வைத்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக வருகிறோம். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் மேல வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூர்ண கிருபை, பூர்ண பலன் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையில நாங்கள் மன உறுதியாய் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய். அவருடைய தழும்புகளாலே குணமானீர் என்ற வார்த்தையில நாங்கள் உறுதியாய் நிற்கும்படியான கிருபை உண்டாகும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்.
கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு சேர்ந்து எல்லா காரியங்களையும் செய்ய எங்களோடு வருவதற்காக ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு நாங்கள் வெளியே செல்லும் பொழுது இயேசுவோடு செல்லுகிறோம். திரும்பி வரும் பொழுது இயேசுவோடு சேர்ந்து இருக்கிறோம். எங்க குடும்பத்துல எப்பொழுதும் உடைய மாறாத பிரசன்னம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய மக்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நீ வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கடன்கள் பட்டு போவதாக, கடன்கள் பட்டு போவதாக, வியாதி பட்டு போவதை போல கடன்கள் பட்டு போவதாக. உன் அன்பின் அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் குறைகளையும் பலவீனங்களையும் அல்ல, தேவனுடைய வல்லமை இறங்கி திருவிருந்து வேளையில தேவ பிரசன்னம் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய மக்களை தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி செல்வதில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் இயேசுவே காரணம், இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய மக்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.